நீங்க எருசலேம்ல என் சகோதரனை குணப்படுத்தினீங்களா ரவி? ஆமா. அப்ப நீங்க தான். ஆமா. செபுலோனின் மகனான சீமோனை நடந்துட்டு வரலாமா? ஏன் எல்லாரையும் விட்டுட்டு ஏன் என் சகோதரனை மட்டும்? அந்த மனுஷன் 38 வருஷங்களா சொல்ல முடியாத துன்பங்கள் அனுபவிச்சிருக்காரு நீண்ட காலமா. உன்னோட கவனத்தை வேற எப்படி நான் பெற முடியும்? என்னோட கவனத்தையா? நீங்க தான் மேசியா, அப்படிதானே? ஆமா. அப்ப நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன். எனக்கான பணியின் தன்மையை புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிற சீமோன். சரி, உங்க பணியை இன்னைக்கு நிறைவேற்ற நான் தயார். உன்னோட ஆயுதத்தை காட்டு. இது வேண்டாம். அதனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லையா? என்கிட்ட ஒரு சிறந்த பட்டயம் இருக்கு, நீ பார்க்க தான் போற. என்னோட கத்தி இல்லாம என்ன போல ஒருத்தன் உங்களுக்கு ஏன் தேவை? எனக்கு தேவையானது எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா நீ எனக்கு வேணும். ஏன்? தவறான புரிதலோடு நீ மட்டும் இல்ல, ஆனா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். உலகத்தோட பகிர்ந்துக்க நான் உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நீ என் பக்கத்துல இருந்தா மட்டும் போதும்னு நான் விரும்புறேன். சிறப்பு திறன்கள் இருக்கிற காரணத்தினால யாரும் நம்ம குழுவுக்கு வரல சீமோன்.